பார்த்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான். வாயில் வந்ததெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு தெரியலைங்க. முதல்ல ஒருத்தர் வந்து எலும்பு முறிப்பண்ணார், நீங்கள் பார்த்தீங்க. அவர் அவர் எலும்பு முறிக்கிறது உங்களுக்கு தொழிலாக போச்சு. ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரெஸ்காரர் எலும்பு முறிக்கலையா, ஆக்சிடென்ட் பண்ணலையா, யூஸ்வலாக எலும்பு முறிக்கிறேன் உடம்பு முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டார் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயகுமார்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவர் அவங்க மதர் பெரிய பாடகர்னு. நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவாக கீழ்த்தரமாக மக்கள் வந்து டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமாரை, செல்லூர் ராஜை 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன், நீங்கள் வீணாக தெருவில் அலைய போகிறீங்கன்னு. எல்லாரும் தோத்தாச்சு, சவுத்தே போச்சு. வெக்கமாக இல்லை? நம்ம இது மாதிரி ஒரு சிஎம்ஐ போய் பேசுகிறோமே, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசனையே இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்களேன். ஏதாவது நேர்ந்தால் அதிமுக பொறுப்பில்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் தோற்றுமே தவிர மரணிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை விஜய் வந்தாலும் தாங்கள் பார்ப்போம் என்றும் ஆர் பி உதயகுமார். அதாவது வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப கேவலமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் காரணம் இல்லைன்றாரு. யார் உயிருக்கு? சீஃப் மினிஸ்டர் உயிருக்கு. ஏன்னா ஏதாவது மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அப்புறம் சிஎம் சொன்ன மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இப்போ அடுத்து அவர் ஜெயிலுக்கு போக போகிறார். பார்த்துக்கிட்டே இருங்க. கம்ப்ளைண்ட் யாராவது லாட்ஜ் பண்ணால் அடுத்தது அவர் தான் போவார், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அந்த அன்பார்லிமெண்டட் வேர்ட். எதுக்கு இவ்வளவு எரிச்சலாக? ஜனநாயகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்த பின்னாடி அதை ஏற்றுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்க மாட்ட, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரை நீ முதல்ல சொல்லு. என்ன சார் இது? இது மாதிரிலாம் பேசி நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். முக்கியமான விஷயத்துக்கு வரேன், அது ஒன்றாச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் அது கடமையை செய்யும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை தேவையில்லாமல் பேசினால் நீங்கள் வந்து அப்புறம் அதை அனுபவித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய நிலை தான் ஏற்படுமே தவிர சட்டம் சும்மா விடாது. இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்கார்ல, எலும்பு ஒடிச்சிடுறான்னாரு, ஒடிக்க சொல்லுங்க பார்க்குறேன். மேலே கை வைக்க முடியுமா? ஆகவே ரொம்ப கேடுகட்டத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக நிறுத்திக்கோங்க. ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. உதயகுமாருக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கே விட்டு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டோம். வெளியில் வர்றவங்களை அரவணைச்சி அங்கே இருக்க அமைச்சர்களாகட்டும், முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் புசியானந்த் ஒருத்தரையும் வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லி அரவணைச்சி அவரை தமிழக முதல்வர் கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட அழைத்து போய் என்னையும் சேர்த்தி இப்படி அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள். யாரோ கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கல வெளியில் வராங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நிலை ஏடிஎம்கேல ஏற்பட்டு நேற்று கூட இங்கே யாரோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சார், நல்ல சகோதரர் அவர் செங்கை ராமச்சந்திரன் நேற்று போனாங்கன்னு நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தரும் இருக்க போகிறதில்ல சார். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். 25 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரித்து 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேரும் இன்றைக்கி சொல்கிறேன், பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, நீங்கள் அந்த வேடிக்கையை தான் பார்க்க போகிறீங்க. ஆகவே யாரும் எதிர்ப்பாக இல்லை. 25 பேருமே எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கேயே வந்து விடுவார்கள். ஆக உங்கள் பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு முக்கியமான வேண்டுகோள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இதை கையில் எடுத்தேன். வெளியே போனவங்க எல்லாத்தையுமே பொள்ளாச்சி ஜெயராமன் அவரு ஆதாரங்களோட குட்டு குட்டு கடுமையாக பார்க்குறாரு. பொள்ளாச்சி ஜெயராமா இல்லை,
பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுகிறது சொல்லிட்டீங்க, அதுக்கு தான் நான் கையில் எடுத்தேன், நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, அதனால தான் சிரித்தேன். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார் புறப்படுது பிஹெச்சியிலேருந்து, உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓவர்லோடு 6 பேர், 4 பொண்ணுங்க 2 பசங்க. அந்த கார் பெருமாநல்லூர் போகுது. அந்த டோல்கிட்ட போய் கார் ஆக்சிடெண்ட் ஆனதாக சொல்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆன பின்னாடி அதை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சன்னு பிரவீன், அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றார். இந்த காலேஜ் பசங்க 4 பொண்ணுங்க சார். தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க பொண்ணாக நீங்கள் யாராவது எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பொண்ணு ஸ்பாட்டில் அவுட்டு, சைடில் அந்த டோரில் தொங்குது, அந்த பக்கம் உட்காந்த பொண்ணு இந்த பக்கம் தொங்குது. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்பாட்டில் இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறார். அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பசங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவர் நான் பார்த்ததே இல்லை பிரவீனை, நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சினிமா கதை மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா. பாவம் அந்த பொண்ணு தொங்குது, அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன், அது தொங்குது. இவர் புறப்பட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து 2 days கழித்து அந்த ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறார். அப்பா வந்து டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு, துணை சபாநாயகர். ஸ்டேஷன் பெயிலே வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்றான். இல்லை பார்த்தீங்கன்னா கொடுமை. இந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் இருக்கும், பொள்ளாச்சின்னு இருக்காது இந்த டாக்குமெண்ட்டில். அந்த பையன் பேர் இருக்கும் பிரவீன், ஜேன்னு இருக்கு, பீன்னு இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அதுக்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இவர் ஜாமீனில் வந்துடுறாரு. அந்த பசங்களுக்கு பெரிய காயம் மற்ற பசங்களுக்கு கிடையாது. அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ஹாஸ்பிட்டல் வரும். ஆனால் இங்கே கொண்டு வந்து தான் சேர்த்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பிஹெச்சி, அது கேஜியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்தி, அது காலையில் எழுச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப லெஃப்ட் சைடுங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து ஒத்துக்கலை கவர்மெண்ட் தரப்பு. அதை வந்து ஹாஸ்டைல் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அவரை பூரா காப்பாற்றப்பட்டார். அந்த விட்னஸ் சொன்ன கலர் தப்பு, அந்த கார் நிறம் தப்பு, அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அது இதில் எல்லாத்தையும் எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் போட்டோடனே ஹைகோர்ட் ரொம்ப நீட்டாக ஆர்டரை கொடுத்து ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். இது கொலை, இது விபத்து இல்லை, கொலை. ஏன்னா தப்பிச்சு ஓடினார், 4 பேருக்கும் அடி இல்லை, அடிப்பட்ட எதிரில் வந்த கார் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த காரை காணோம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி, திருமூர்த்தி லாயர் ஆர்கியூ பண்ணார். இப்போ பெருமாநல்லூரில் நீங்கள் போய் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை தான் நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் மண்டே டியூஸ்டே நான் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது ஸ்டே ஆகிருக்கு. 1 வருஷம் இங்கே கொடுத்த தண்டனையை அந்த நீதிமன்றம் ஸ்டே பண்ணியிருக்கு. அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போது போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யார்? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு கொலை கேஸுன்னு மாட்டிகிட்டு இருக்கவன் பேரில் நீ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேறு ஏதோ மாவட்ட பாசறை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்படுறதுக்கா?